கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், எவ்வளவு தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக கொடைக்கானலுக்கு இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இன்று காலையிலிருந்து வர துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக கொடைக்கானலில் முகப்பு பகுதியாக இருக்கக்கூடிய வெளி நீர்வீழ்ச்சி பகுதியிலிருந்தே இந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சுற்றுலா பயணிகளின் வாகனம் இந்த முகப்பு பகுதியிலிருந்து நகர் பகுதிக்கு வரக்கூடிய சீனிவாசபுரம், ஏரி சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் தொடர் விடுமுறை இருப்பதால் இன்னும் 4 நாட்கள் இந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே இருக்கும் என்று எண்ணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து இருப்பதால் இதனை போக்குவரத்து காவலர்கள் முறையாக அந்த பணியமர்த்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் தற்போது வைக்கப்படுகிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.